Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, example 2.36. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. என்ன கேட்டிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி சம்ம ஆட் பண்ணோம்னா எதுக்கு நடுவில்னா 300 and 600க்கு நடுவில் உள்ள நம்பர்ஸை விச் ஆர் டிவிசிபிள் பை 7, அதாவது 7ஆல் வகுக்கப்படக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லி, அது நேச்சுரல் நம்பர்ஸை மட்டும் சம் பண்ண சொல்லி அதுக்குள்ளே சம்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஸோ 300 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 301 வந்து டிவைட் ஆகும். இப்படியே நீங்கள் போடலாம். ஸோ 308 கூட 7 ஆட் பண்ணி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா, ஸோ அப்படி போட தேவையில்லை. ஜஸ்ட் 301 ப்ளஸ் 308 ப்ளஸ் 315 ப்ளஸ் அப் டு இது வரைக்கும் வரும்னா 595 வரைக்கும் டிவைட் ஆகும். ஸோ 595 அவங்களுக்கு 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த சீரீஸ். அதாவது சீரீஸு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்னா, A = 301, D = 7, ஏன்னா அங்கேயே கொடுத்துருவாங்க 7ஆல் டிவிசிபிள். ஸோ எல்லாமே 7ஆல் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ D7, இந்த லாஸ்ட் டைம் வந்து 595, இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 300க்கும் 600க்கும் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லணும். அதுவும் 7ஆல் டிவைட் ஆக மாட்டோம். ஸோ 7ஆல் டிவைட் ஆகும்னா 300 உங்களுக்கு டிவைட் ஆகாது. அதாவது அதுக்கு அடுத்த நம்பர் 301 வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். அதுபோல் அதுலேருந்து 7 ஆட் பண்ணி சம் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக 595ல் நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ 595 வரும், 7 ஆட் பண்ணி 602 வரும். ஸோ அது வந்து 600க்கும் குறவாக வராது. அதனால் நீங்கள் 595 அப்படி நடத்த வேண்டிய தான். ஸோ 595 வந்து அதுக்காக நீங்கள் இது ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, 600க்கு 2 நம்பர் அன்னி கூட்டி பாருங்கள். 600லேருந்து அடுத்த நம்பர் கூட்டி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 602 வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். 602லேருந்து டிவைட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுட்டுனா அதுலேருந்து 7 குறைச்சிங்கன்னா 600க்கும் கீழே உள்ள நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். இதை கூட நீங்கள் ஞாபகம் கூட வச்சுருக்க முடியும். ஞாபகம் வச்சுருக்கலாம். இல்லைனா நீங்கள் நான் இப்போ சொன்னது மாதிரி பண்ணிக்கலாம். ஞாபகம் இல்லாதவங்க 600லேருந்து 2 நம்பரை கூட்டிட்டு 2 நம்பரை கூட்டணும். அதாவது 600 டிவைட் ஆகாது, 601 டிவைட் ஆகாது, 602 வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். அது டிவைட் ஆச்சுன்னா அதுலேருந்து 7 நம்பர் குறைச்சி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான். ஸோ இது ஞாபகம் இருக்காங்க சொன்னேன். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். இப்போ A தெரியும், D தெரியும், L தெரியும். இப்போ நம்மளுக்கு SN = தான் கேட்டிருக்காங்க. என்ன எதுவும் தெரியாது. நேச்சுரல் நம்பர்ஸோடைய என்னோட டேர்ம்ஸ் சொன்னோம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம அந்த எண் கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். அதுக்காக N = L - A/D + 1 இந்த ஃபார்முலா நம்ம போட போகிறோம். ஸோ L வந்து 595 மைனஸ் A வந்து 301 பை D வந்து உங்களுக்கு 7, இது கூட ப்ளஸ் 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 595லேருந்து 301 செப்பரேட் பண்ணிங்கன்னா 492 294 சொல்லிட்டு வரும். ஸோ 294/7 N = 294/7 ப்ளஸ் 1 சொல்லிட்டு வரும். ஸோ 294 நீங்கள் டிவைட் பண்ணலாம். இங்கே வந்து மொத்தம் 1 பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா 4 7s are 28, 1 பேலன்ஸ் வந்து 14 கிடைக்கும். 14 வந்து 2, ஸோ 42. N = 42 + 1, N = 43 டேர்ம்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ 43 டேர்ம்ஸ். இப்போ நம்ம டேர்ம்ஸ் தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டிருந்த சம்மை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். N/2 A + L. இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் பார்த்துருப்பீங்க. SN அப்படின்பது SN என்பது எனக்கு மேலே நம்ம என்ன போடணும்னா 43 பண்ணணும். ஸோ 43, ஸோ 43/2. A வந்து உங்களுக்கு 301 ப்ளஸ் 595, தட் இஸ் = 43/2. இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோனா, ஸோ ஆட் பண்ணுங்கள் 6 9 8 896ன்னு வரும். ஸோ 896 நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4, தென் அகைன் ஒரு 4, 1 பேலன்ஸ் 8, ஸோ 448 இருக்கும். 43 × 448 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 448 43 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 3s are 24, 4 3s are 12 ப்ளஸ் 2 14 ஒன்று வரும். 4 3s are 12 அகைன் ப்ளஸ் 1 13 சொல்லிட்டு வரும். தென் அடுத்தது 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4 32, 8 4s are 32 ப்ளஸ் இங்கே 4 4s are 16 19 சொல்லிட்டு வரும். ஸோ 4 4s are 16 ப்ளஸ் 1 17. ஸோ 4 6 12, இங்கே ஒரு 8 9 வந்துடும் 1. இதுதான் உங்களுக்கு ஆன்சர் 19/264. ஸோ அந்த கேட்டிருந்த இந்த டேர்ம் வந்து ஆட் பண்ணி அவங்க டேர்ம்ஸ் கேட்டிருந்த டேர்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சம் வந்து உங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லி கிடைக்குது. அதாவது SN 300க்கும் 600க்கும் இல்லை 7ஆல் வகுக்கக்கூடிய
நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.